ஸோ நம்ம எல்லாரும் இப்போ ட்ரைலர் பார்த்தோம். டைட்டில் வச்சு நான் ஒன்று அசியூம் பண்ணியிருந்தேன், இதுதான் கதையாக இருக்கும் அப்படின்னு. பட் இப்போ ட்ரைலர் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது கடலில் நடக்கக்கூடிய ஒரு காதல், அங்கே நடக்கக்கூடிய ஒரு விளையாட்டு அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லா டைமென்ஷனையுமே கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ட்ரைலர். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாரையும் ஸ்டேஜ்க்கு வெல்கம் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இருந்தாரு ஹைட் கார்த்தி அவர்கள். நமது குப்பன் திரைப்படத்தின் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் இவர் பண்ணியிருக்காரு. மல்டி ஸ்டார் ஹைட் கார்த்தி நமது இயக்குனருடன் வேறொரு படத்துல இணைந்து நடிச்ச போது இயக்குனர் சரண்ராஜ் அவர்களுடைய கவனத்தை ஈர்த்து இந்த குப்பன் திரைப்படத்துல நடிக்க அழைக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதிராம். ஸோ தமிழ் எப்படி தெரியாம சாங் பாடினான்னு கேட்குறாங்க. பாடுறதுக்கு மொழி இம்பார்ட்டன்ட் கிடையாது. எந்த மொழியில வேணாலும் பாடலாம். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் ப்ராக்டிஸ் பண்ணி பாடணும். டைலாக்ஸ் கூட அப்படிதான், நான் ப்ராக்டிஸ் பண்ணி தான் பண்ணணும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட்னு சொல்கிறாங்கல்ல. என்னோட தமிழ் கொஞ்சம் கம்மி, எனக்கு அவ்வளோ நல்லா வராது. ஸோ ப்ளீஸ் forgive me if I speak any mistakes in Tamil. So I played the role of hero's friend in this movie, Kuppan. So இந்த படத்தில் ஹீரோக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், அது நான் தான். சின்ன வயசுலேருந்து அங்கேயே குப்பத்தில் வளர்த்து we grown up together basically. And it's a wonderful experience because it's like a different world. I don't know how this fishermen will live like in the world of fishermen and stuff like that, but it's been a wonderful experience exploring that world of Kuppam and the fishermen, the boys and all. You know, we used to play along, we used to speak a lot about fishing and stuff. So yeah, that's a wonderful thing. So the opportunity, Charanraj sir gave me this opportunity to work in Tamil cinema. I don't speak Tamil, I'm a Telugu guy. Only for the purpose of this film, I came to Chennai and I worked for this film and I went back to Andhra. Even today, for the sake of this audio function, I came to Chennai. So it's like a miracle. I don't know how I end up here, but I'm glad I did. And I'm looking forward to work more in Tamil cinema. And I hope I'll get opportunities and chances. And I promise I work hard in order to get those chances. And yeah, thank you for giving me. படத்துடைய மியூசிக் டைரக்டர் எஸ்ஜி இலை அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சார், அது என்ன சார், இலை அவ்வளோதான் பேரா இல்லை வேற ஏதாவது ஃபுல் நேம் வச்சிருக்கீங்களா? அதையும் எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இளையராஜா தான் என்னுடைய பர்த் நேமு. சரி, மியூசிக் வரும்போது மியூசிக் டைரக்ஷன் ட்ரம்ஸில் இருக்கும்போது இளையராஜான்னு வச்சுட்டு இருந்தேன். சாரை பார்த்த பிறகு அவர் சார் வந்து நான் ஆக்சுவலாக அவருடைய படத்துக்கு ட்ரம்ஸ் வாசிக்கிறேன்ற மாதிரி தான் எனக்கு வந்தது. சாரை அறிமுகப்படுத்துனது யாருன்னா எங்கள் அங்கிள் ஸ்டைல் கோச் விஜயகுமார்னு ஸ்னூக்கர் கோச், அவர் பெஸ்ட்டு கோச்சர் அவர் வேர்ல்டில். அவர் வந்து சாருக்கு கோச் பண்ணுற இதில் ஃப்ரெண்டாக இருக்கும்போது என் வியூ வந்து மியூசிக்லாம் பண்ணுவாருன்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இவர் சாரை வந்து பார்த்த உடனே என்னை பார்த்து எதுவுமே பார்க்கல, என்னோடய ஒர்க் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. நீ தான் நம்ம படத்துக்கு மியூசிக் டைரக்டர்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. டக்குன்னு என்னடா எடுத்ததும் மியூசிக் டைரக்டர், நம்ம வாசிக்கிற ட்ரம்ஸு தான் என்னுடைய ப்ரொஃபஷனல். சரி, மியூசிக் நான் வீட்டில் இருக்கும்போது பண்ணுவேன், சாங்ஸ்லாம் சில இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். சரி, சார் சொன்ன உடனே சரி இவ்வளோ நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு சாங் பண்ணி வச்சுருந்தேன். இந்த சாங்குக்கு வந்து எனக்கு மிக ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்த என்னோடய சாங்கில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே. படத்தில் மொத்தம் 4 சாங்கு மீன்ஸ் ஒன்ஸும் அந்த மேல் அண்ட் ஃபீமேல் ஒரே சில ட்ராக்கில் இருக்கும். ஒரு ஃபீமேல் சாங்ஸ் ஒன்று, ஒரு ஹீரோனோட இன்ட்ரடக்ஷன் சாங்ஸு. ஹீரோட இன்ட்ரடக்ஷன் சாங்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து வேறு ஒரு சிங்கர் பாடி வச்சுருந்தாரு, நல்லா நண்பர், அவர் நல்லா பாடினார். பட் வந்து ஹீரோக்கு ஏற்ற மாதிரி ஒரு மேட்சிங் இல்லைன்னு சொன்ன உடனே நான் சார்கிட்ட சொன்னேன், சார் உங்களோட ட்ரை பண்ணலாமா சாங்கை? இதே போதும்ப்பா, நல்லா வந்திருக்கு அப்படின்னு. இல்லை சார், நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னோடய நண்பர் சிவனோன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கர் வந்து வர வச்சு பாட வச்சேன். அவர் எதுவுமே கேட்கல, நீங்கள் சொல்லுங்கன்னா நான் வந்து பாடி கொடுத்துட்றேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சாங்கை பாடி கொடுத்தாரு. அந்த ட்ராக்கை சாருக்கு அமிச்சேன். சார் இது எப்படி கேளுங்க சார். இது ரொம்ப சூப்பராக இருக்குடா, செம்மையாப்பா, அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லுங்கள். ரெண்டாவது ஒரு ஒரு செக்ஸி சாங் ஒன்று.
சிவரஞ்சின்றவங்க தான் வந்து பாடினாங்க. அவங்க பெஸ்ட்டு சிங்கர்ன்றது மேலே அவங்களும் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர். அவங்க நிறைய ஆல்பம்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போது அவங்க வந்து எனக்கு பாடி கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. மற்றபடி இந்த படம் நல்லா வரணுன்றது உங்கள் கையில் இருக்குது. பார்த்து ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. பொதுவாக வந்து ஒரு படத்துடைய டேரக்டர் அண்ட் கேமராமேன் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து டேரக்டர் மனசில் நினைக்கிறத கேமராமேன் வந்து திரையில விஷுவல்ஸாக கொண்டு வந்து வச்சிடணும். ஸோ இந்த படத்துலயே இவங்களுடைய காம்பினேஷன் எப்படி இருந்துச்சு, அதாவது டேரக்டர் அண்ட் கேமராமேனோட காம்பினேஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கேமராமேன் கூப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐ வுட் லைக் டு கால் மிஸ்டர் ஜனார்தன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். அன்புடன் அழைக்கிறேன். இவருடைய பேரும் எனக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ நீங்களே அதுக்கும் வந்து மீனிங் சொல்லிட்டு போயிருங்க சார். மைக் ஃபர்ஸ்ட் ஆகிட்டு வச்சுக்கிறேன். வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்க பெரியவங்களுக்குலாம் நன்றி அண்ட் வணக்கம். ஃபர்ஸ்ட்டு சார் கூட நான் வந்து முன்னாடி ஒரு படம் பண்ணேன் வருதுன்னு சொல்லிட்டு. அதில் சாருக்கும் எனக்கும் ஃபைட் சீன்லாம் இருக்குது. அந்த ஃபைட் சீனை முடி பிடிச்சி பயங்கரமாக சுற்றி கீழே தள்ளி விட்டாரு. சார் சார் இப்படி இல்லை சார், நம்ம பண்ண ஸ்டைல் இது இல்லை சார் சொன்னேன். சார் சொன்னாரு நீ பண்றது கரெக்டா இருக்கும்னாரு. அது பண்ணி முடிச்சோடனே இருந்தோம் எல்லா ஸ்டெப்பே கை தட்டினாங்க. அது வந்து சார் கிட்ட தேங்க்யூ சார், அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அது அவர் லெஜண்ட். அவர் கூட படம் பண்ணது என்னோட பாக்கியம். மற்றபடி இந்த படத்து மூலியமா நான் ரொம்ப நிறைய விஷயங்கள் நடிக்கிறதும் சரி, என்னோட அனுபவம் நல்லா இருந்துச்சு. அண்ட் புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. தேவ் ஹீரோ சார் ரொம்ப 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 நல்ல கம்பெனி. அவர்கிட்டயும் நான் சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அண்ட் ஆதிராம் அவர்கிட்ட காம்பினேஷன் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மியூசிக் சொல்ல தேவையில்ல, லீலா சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் எனக்கு உறுதுணையாக இருந்தது சுரேஷ் சார். சுரேஷ் சார் தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப நன்றி. மற்றபடி நானும் இதில் படத்தில் பாடியிருக்கேன். அவங்க கூட சேர்ந்து ஒரு லாப் சாங் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. சரியாக பேச வரல, ஸோ முடிச்சுருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு இந்த அழகான ஸ்டேஜ்ல இன்னும் அழகு சேர்க்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காங்க நம்ம ஹீரோயின் சுஷ்மிதா. ப்ளீஸ் வாங்க சுஷ்மிதா. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு சுஷ்மிதா. வாய்ஸ் கம்மியாக தான் இருக்கும். இந்த படத்தில் நடிச்சதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா டெபியூ மூவியே வந்து இவ்வளோ பெரிய லெஜண்ட் அவர் டைரக்ஷனில் நடிச்சது வந்து ஐ வெரி லக்கி அண்ட் ஐ ஃபீல் வெரி வெரி தேங்க்ஃபுல். தேங்க்யூ சரண்ராஜ் சார், தேங்க்யூ சுரேஷ் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படத்தில் வந்து நான் எல்லார்கிட்டையும் ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கிட்டேன். சரண்ராஜ் சார் வந்து ஆக்டிங்கும் பண்ணிகிட்டு இருந்தார், டைரக்ஷனும் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் கூட நடித்ததுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் வந்து நிறைய சொல்லி கொடுத்தாரு எங்களுக்கு. நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தோம். நான், தேவ், ஆதி, பிரியா எல்லாருமே. அவங்க செட்டுக்கு போன அப்புறம் நாங்கள்லாம் வந்து ஒரு கிட்ஸ் மாதிரி, சரண்ராஜ் சாரோட கிட்ஸ் மாதிரி. அவர் தான் வந்து எங்களுக்கு எல்லாமே சொல்லி தருவார். ஃப்ரெஷ்ஷாக போவோம். அவர் தான் லிட்டரலி எங்களை மோல்ட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். சுரேஷ் சாரும் எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் சார். இவங்களால தான் என்னால் நிறைய பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சு. ஆதியும் வந்து நிறையா எப்படி சொல்கிறது, அவருக்கு தமிழே தெரியாது. இருந்தாலும் அவர் நடிக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. எப்படி தமிழே நடிக்காமல் ஃபஸ்ட் டைம் நடிக்கிறாரு, கொஞ்சம் கூட அந்த நர்வஸ்னஸ்ஸே தெரியலையேன்னு சொல்லி எனக்கு பார்க்கவே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி தேவும் அவர் நடித்ததை வந்து பார்த்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியே தெரியல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்ததுக்கு. படம் வந்தோடனே எல்லாரும் போய் தியேட்டரில் பார்த்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சுஷ்மிதா. இப்போ நம்ம எல்லாரும் வந்து அடுத்ததா யாரை கூப்பிட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குப்பனை தான் கூப்பிட போறோம். ஐ வுட் லைக் டு கால் தேவ் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். அண்ட் ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு போங்க.
எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ என்ன பேச போறேன்னு யோசிச்சு பயந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் பிளண்டா சொல்லிடுவேன், சில வார்த்தை யோசிக்காம அப்படியே சொன்னதுக்கு அப்புறம் யோசிப்பேன். அதான் கொஞ்சம் பயம் தெரியுது. குப்பன் இந்த டீமோட பார்ட்டா இருக்கிறதே ரொம்ப தேங்க்ஃபுல்லா சொல்லுவேன். ஏன்னா நான் சும்மா ஒன்னா வீட்டுக்கு வந்தேன், ஃப்ரெண்டு வீட்டு போய் எப்படி வந்தேன். அப்போ அப்பாவும் எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஸ்கிரிப்ட் போயிட்டு இருக்குன்னு அம்மா சொன்னாங்க. இவரு உட்காந்து ஒரு ஊர்ல உட்காந்து சிவர் பார்த்து ஏதோ யோசிச்சுட்டு இருந்தாரு. நான் அப்போ நடுவில் கிராஸ் பண்ணேன். கிராஸ் பண்ண உடனே அந்த ஃபோக்கஸ் அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு, என்னைய பார்த்துட்டு இருந்தாரு. அவர் பார்த்துட்டு யோசிச்சோடனே நான் யோசிச்சேன், ஐயோ ஏதோ தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா அவரு ஏதோ தப்பு பண்ணாதான் அப்படி பார்ப்பாரு, இல்லைன்னா ஏதோ சீரியஸ் வந்து அப்படி பார்ப்பாரு. சரி என்னன்னு சொல்லி என்கிட்ட வந்து நாளைக்கு ஆஃபீஸ் வந்துருக்கேன். சரி ஓகே. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போனோம். சுரேஷ் சார் இருந்தார். எல்லாரும் உட்காந்து உடனே ஓகே ஆயிடுச்சு. படம் செம்ம ஸ்பீடாக முடிஞ்சுது. அந்த ஸ்பீடை பிடிக்க முடியாது ஆக்சுவலாக, பட் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். த ஹோல் குப்பன் டீம் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். எல்லாரும் வெரி வெல்கமிங், வெரி சப்போர்ட்டிவ். இப்படி ஒரு நியூ கமரை இது பண்ணுற மாதிரி யாரும் ட்ரீட் பண்ணல. எஸ்பெஷலி சுரேஷ் சார் ஃபுல் டைம் சப்போர்ட்டாக கூடவே இருந்தார். ஆல் த அசிஸ்டன்ட்ஸ் எல்லாரும். ஃபைட் மாஸ்டர் சார், அவர் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் சார், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, கொஞ்சம் டாலரேட் பண்ணுங்க. பட் தேங்க்ஃபுல்லி ஃபுல் டே பேஷன்ஸோட என்னோட தப்பெல்லாம் சைடில் வச்சுட்டு ரொம்ப நல்லபடியாக சீன் முடிச்சிட்டோம். ஐ ஹோப் எல்லாரும் பார்த்து உங்களுக்கு படம் பிடிக்கும்னு. அண்ட் ஆல்சோ ஐ ஹோப் என்னை இந்த இண்டஸ்ட்ரியில் வெல்கம் பண்ணுவீங்கன்னு. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக கன்னட மூவி ப்ரொடியூசர் அஸ்வத் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பெரியவங்க சொல்லுவாங்க, எது வேலை இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணண்டா சொல்லிட்டு. அந்த மாதிரி நடிப்பு தான் நமக்கு தெரியும், இவ்வளோ காசு கொடுத்தீங்கன்னா என்ன தெரியாது. ஆனால் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டீங்கன்னா டே நைட் ஒர்க் பண்ணுவோம். சும்மா வீட்டில் உட்கார முடியாது. ஒரு மனிதன் அவங்க இருக்கிற வயசில் எத்தனை படம் நடிக்கலாம்? 500-600 படத்தில் நடிச்சிட்டேன், எல்லா கேரக்டரும் நடிச்சிட்டேன். ஸோ ஏதாவது தொழில் மாற்றா சொல்லிட்டு ஒரு டைரக்ஷனு, கதை, கம்போசிங்கு, அது எல்லாம் என்னென்னோ பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அது ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே உட்காந்து பண்ணிட்டு இருப்பேன். நான் எப்போவுமே வந்து வீட்டில் சப்போஸ் வீட்டில் இருந்தால் ஈவினிங் வந்து நாயை கூட்டிகிட்டு, நான் குப்பத்தில் இருக்கிறேன், அண்ணா சாலை பாலோக்கம் குப்பத்தில் பக்கத்தில் தான் வீடு. அங்கே போய் 30 வருஷம் ஆச்சு. அந்த நாய் கூட்டிகிட்டு நான் பீச் வழியாக பீச் கிட்டே போவேன். தனியாக பார்ப்பேன், ஏதோ ஒரு இடம் இருந்தால் அங்கே போய் அந்த பழைய போட் வடைஞ்சு போன போட் மேலே உட்காந்து நாயை கூட விளையாடுவேன், இல்லை ஃபோனில் கீனில் பேசிகிட்டு இருப்பேன். அந்த மாதிரி பண்ணும்போது அங்கே ஒருத்தர் என்னோட நண்பர் குப்பன் சொல்லிட்டு, அவர் எப்போவுமே சின்ன குப்பன் கூப்பிடுவாங்க. அவர் கொஞ்சம் பாலிடிக்ஸில் இருக்கார். அவர் நாங்கள் போனால் எப்போவுமே வருவார். என்னண்ணே என்ன பண்ணுறீங்கண்ணே சொல்லிட்டு வருவார். ஒன்றுடா சொல்ல என்ன பண்ணுறேன், போலியா மீன் பிடிக்கிறது, இப்படி மாதிரி நேச்சுரலாக பேசிகிட்டு இருப்போம். எப்போவுமே நடக்கும். நான் போனால் கண்டிப்பாக தூர்லேருந்து பார்ப்பார், அங்கேயே வீடு இருக்குது, அங்கேருந்து வந்து எங்கிட்ட பேசிட்டு போவார். அப்பப்போ எங்கன்னா பார்த்தா பேசுவார். ஒரு நாள் என்னன்னு தெரில, எங்கிட்ட வந்தார். வந்து என்னண்ணா நீங்கள் போங்கண்ணே சொன்னார். என்னடா சொன்னேன், இல்லை நீங்கள் வந்து 30 வருஷம் ஆச்சு, நான் மீன் பிடிக்கிறோம், அது இது எல்லாமே இங்கே இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த மீன்காரங்க பற்றி, மீனவரை பற்றி எதுவுமே நீ வந்து ஒரு படம் பண்ண மாட்டேங்கிறியே சொல்லிட்டு சொன்னார். நான் சொன்னேன், என்னடா எடுக்கிறது, நான் என்ன பெரிய டைரக்டராக நான் சும்மா நான் எடுக்கிறதுக்கு. இல்லைண்ணே பண்ணலாண்ணே, பாருங்கண்ணே ஒரு நல்ல படம் பண்ணுங்க, இந்த கடல் பற்றி இந்த மீன்காரங்க பற்றி அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் கொஞ்சம் காட்டுங்க படத்தில் சொன்ன உடனே நான் சொன்னேன், இல்லை குப்பம், இப்போ நான் வந்து கமல் சார் நடிச்சிட்டாரு, எல்லாம் பெரிய பெரிய டைரக்டர்லாம் பண்ணிட்டாங்க, இப்போ நான் என்னதான் பண்ண முடியுது? இல்லை ஒரு ஸ்மக்லிங் படம் அதெல்லாம் எல்லாமே வந்துடுச்சு, என்ன பண்ண முடியும் சொன்னோடனே இல்லை நான் ஏதோ பண்ணுங்க சொன்னாங்க.
சரி என்னடா இவன் சொல்கிறான், சரி பார்க்கலாம் இருக்கப்போம் சொல்லிட்டு நான் நாய் கூட்டிகிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. அது நைட்டு உட்காந்தவனே இவன் விட்டா இல்லை ஒரு இது மைண்டில், என்னடா இது எப்படி சொல்கிறான் இவன், மீனவரை பற்றி என்ன நாங்கள் வந்து கதையை எடுக்க முடியும் சொல்லிட்டு உட்காந்தேன். ஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்து ஒரு பேக்கு வச்சு உட்காந்தேன். சரி ஏசி ஓடிட்டுருக்கு, டிவி ஓடிட்டுருக்கு. பார்த்தேன் 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு. அந்த பெக் அப்படி இருக்கு. நான் யோசிச்சுட்டு இருக்கேன். வீட்டில் வந்து கூப்பிட்டாங்க, என்னங்க சாப்பிடுறது இல்லையா, 11 மணியா அவர் சொன்னாங்க. சாப்பிட்றமா, நீங்கள் சாப்பிட்டு தூங்கிடுங்க, நாங்கள் எனக்கு அப்படி வச்சுடுங்க சொல்லிட்டு சொன்னேன். 12 மணி ஆச்சு நைட்டு. பெக்கோ போடல, ஒன்றும் பண்ணல. 12:30 மணிக்கு ஒரு லைன் வந்துச்சு. ஒரு மீன் பிடிக்கிற பையன், ஒரு மார்வாடி பொண்ணு, வெஜ் நான்வெஜ், இதான் நான்வெஜ், வெஜ் நான்வெஜ். ஸோ இங்கே என்ன நடக்குது, என்ன படம், அதுதான் குப்பன். ஸோ இந்த மாதிரி இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த டைமில் நம்ம பைலட் வந்து இந்த நம்ம இது வந்துச்சு, கரோனா வந்ததுனால 10 நாள் பாம்பே, 10 நாள் டெல்லி, 10 நாள் ஹைதராபாத் சுற்றிட்டு இருந்தார். நான் சொன்னேன், வயசு வந்த பையன் எப்படி ஊர் அழிச்சிட்டு இருந்தா எப்படி தான் சொல்லிட்டு அவனை ஹைதராபாத்தில் சொன்னேன். எங்கள் ஃப்ரெண்ட் இருக்கார், அவர்கிட்ட போய் கொஞ்சம் ஆக்டிங் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன். அவன் என்னமோ தெரியல, நான் சொன்ன டைமு அவன் வந்து நேரம் அங்கே போயிட்டா. போன உடனே ஃப்ரெண்டு சொன்னார், என்னடா இவன் வந்து ஹீரோ ஆக்கிறது விட்டுட்டு பைலட் ஆக்கியிருக்கா, இப்படி இருக்கா பையன் சொன்னார். இல்லைடா அவனுக்கு வந்து அவங்க என்ன கேட்குறான் அதான் கொடுக்க முடியும். பெரிய பையன் ஹீரோ ஆகுதுன்னு சொன்னால் சரி ஹீரோ ஆகிடு, இவர் பைலட்டு, சரி பைலட் ஆகிடு. என் பெரிய பொண்ணு வந்து இன்டீரியர் பண்ண சொன்னால் இன்டீரியர் பண்ணால் வந்து எதுவும் யாரையும் வந்து நான் வந்து அவங்களோட என்ன இஷ்டப்படான்னு அதான் பண்ண முடியும். அதான் ஒரு ஃபாதரோட டியூட்டி. இவன் போனால் ஒரு 3 மந்த்ஸில் நல்ல ஆக்டிங்கு எல்லாம் நல்ல டைலாக் எல்லாம் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டாரு. பண்ண உடனே சரி வந்த உடனே வரும்போது ஒரு அன்ஷேவ்டு அப்படியே ஒரு ஃபிஷர்மேன் எப்படி இருப்பார் அப்படியே ஃபுல் தொப்பை கெப்பெல்லாம் வச்சுட்டு. ஏன்னா டியூட்டி இருந்தால் தான் ட்ரிம்மாக இருப்பான் அந்த பைலட் சொன்ன உடனே. நான் அப்படியே பார்த்தேன், அவன் சொன்னா பாருங்க அது அதே மாதிரி பார்த்து என்ன இப்படி இருக்கான். காலையில் ஆஃபீஸ் வாடான்னு சொன்னேன். ஆஃபீஸ் வந்தான். இதுக்கு முன்னாடி நானும் சுரேஷ் சார் வந்து இந்த கதை ரெடி பண்ணிட்டோம். நானும் சுரேஷ் சார், இந்த மதிய இளைஞர் இருக்காரு, அவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து கதை மேலே உட்காந்து என்ன எழுதலாம் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். கதை ரெடி ஆயிடுச்சு. ஹீரோ யாரு, சரி சுரேஷ் சார் சொன்னார், அவர் போடலாம், இவர் போடலாம், அவர் போடலாம், பாக்யராஜ் பையன் போடலாமா, இவர் போடலாமா, இல்லை சௌத்ரி சார் பையன் போடலாம், அந்த மாதிரி ஏதோ பேசிட்டு இருந்தோம். நம்ம ஹீரோ வந்தார். வந்த உடனே இந்த தேவ் வந்து ஆஃபீஸ்க்கு வந்த உடனே ஒரு ஹீரோ வராரு, நீங்கள் ஜஸ்ட் பாருங்க சுரேஷ் வந்து உள்ளே வந்தார். உட்கார்ந்த உடனே என்ன சுரேஷ் பார்க்குறேன், நான் சுரேஷ் பார்க்குறேன், சூப்பர் சார் சொல்லிட்டாரு. சரி நீங்கள் கதை சொல்லுங்க சொல்லி நான் சொன்னால் கேட்க மாட்டான். அதனால சுரேஷ் அந்த ரூமில் கூப்பிட்டு போய் கதை சொல்லுங்க சொன்னேன். கதை சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்சி போச்சு. அந்த மாதிரி இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் சின்ன வயசுல அவன் வந்து நல்லா டான்ஸ் பண்ணுவான், பாட்டு பாடுவான், என்னென்ன பண்ணிட்டு இருந்தான். நான் அப்போ நினைப்பேன் இவன் தான் வந்து நெக்ஸ்ட் என்னோட தொழிலில் வரப்போறான்னு நினச்சேன். ஆனால் பெரிய பையன் வந்து காலேஜ் போன உடனே காலேஜில் அவனுக்கு எல்லாம் ஹீரோ சொன்ன உடனே அவன் ஹீரோ ஆயிட்டார், இவர் பைலட் ஆயிட்டார். இப்போ பார்த்தா திரும்பி இவர் அங்கேயே வந்துட்டார் திரும்பி. அதே அவன் வந்து ஒரு நேர்மை, அவ்வளோதான் ஒரு டைம். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த படத்துக்கு வந்து ஹீரோ கிடைச்சிட்டான். இப்போ செகண்ட் ஹீரோ வேணும். அதுக்கு என்ன பண்ணும்? சார் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், லால் சார் சொல்லிட்டு. அவர் வந்து என் பையன் சார் ஏதோ சினிமா பாட்டு பாடுற, அது பண்ற இது பண்ற சொல்றாரு, ஆனால் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்காரு, அவருக்கு எப்படியாவது நீங்க கொஞ்சம் பாருங்க, நீங்க அனுப்புங்க நான் பாக்குறேன்னு சொன்ன. வந்தார், பார்த்தா சூப்பரா இருக்கு, ரேப் சாங் பாடுறாரு, நல்லா பேசுறாரு, நல்லா படிச்சவர். அது வேற அமெரிக்கா போக வேண்டியது அவருக்கு, அங்கே டியூட்டி ஜாபுக்கு. நான் பார்த்துட்டு லால் சார் ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் இந்த பையன் ஓகே சார் இருக்கு, செகண்ட் இயர் நடிக்க வைக்கிறேன், ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டர், அவரும் ஹீரோ மாதிரி தான் சொன்னேன். ஓகே சார் சொல்லிட்டாரு. அந்த மாதிரி செகண்ட் இயர் உள்ள வந்துட்டார். சரி இப்போ ஹீரோயின் யாரு சொல்லிட்டு மலையாளத்துல இருக்கிற அந்த ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட்டர் இருப்பாங்க, அவங்க எல்லாரையும் தேடி பார்த்தோம், யாரும் கிடைக்கல. கடைசியில் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சுஷ்மிதா பேர் சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு பாருங்க, டெய்லி வந்துட்டு இருந்தா போயிட்டு இருந்தாங்க. அப்போ சுஷ்மிதா வந்துச்சு. வந்த உடனே என்னன்னா இந்த டிபி பேஷண்ட் மாதிரி இருக்கு, இது போய் போடலாமா? சரி நான் ஹைட் வெயிட் காட்டுறேன். ஹீரோ வந்து நல்லா 6 to ஹைட் இருக்காரு, ஹீரோ கொஞ்சம் ஈக்குவலா இருக்காரு சொல்லிட்டு பார்த்தேன். பார்த்துட்டு சரி சுரேஷ் என்ன சொன்னேன், சார் மார்வாடி பொண்ணு கரெக்டா இருக்கும் சார் சொன்னார் சுரேஷ். சரி
அந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றி எல்லாம் போட்டு எல்லாம் பார்த்தோம். ஒரு மார்வாடி பொண்ணு மாதிரி இருந்தது, கொஞ்சம் ஹிந்தி தமிழ் மிக்ஸ் பண்ணி பேசுகிற மாதிரி. சரி, இந்த பொண்ணு ஓகே பண்ணிட்டோம். அடுத்தது வந்து செகண்ட் ஹீரோயின் கேரக்டர். அது என்னன்னா ஒரு மீன் பிடிக்கிறோம், அது ஒன் சைடு லவ் ஒரு மாதிரி. கமல் சாரும் சில்கும் நடித்த மாதிரி ஒரு 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 கேரக்டர் அது. அது வந்து ஒரு பிரியான்னு சொல்லிட்டு பொண்ணு, அந்த பொண்ணு பார்த்தோம், அது ஓகே ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சரி, நான் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன், தண்ணீர் 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 சொல்லிட்டு. அந்த படத்தில் வந்து ஒரு பையன் நடிச்சிட்டு இருந்தா, ஒரு ஹைட் வெயிட் நல்லா இருக்கான். சரி பார்த்தா அவங்களோட ஆஃபீஸ் என்னோட ஆஃபீஸ் கீழே தான், டி நகரில். நான் இங்கே வந்து ஆஃபீஸ்க்கு வந்த உடனே இந்த பையன் நின்றுட்டு இருந்தான். ஏய் வாடாங்க சொன்னேன், என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னேன். இல்லை சார் இங்கே டைரக்டருக்கு பார்க்க வந்திருக்கேன். மேலே வா சொன்னேன். மேலே கூப்பிட்டு போய் அவன் தான் ஹைட் கார்த்தி. அவனுக்கு வந்த உடனே நான் சுரேஷ் சொன்னேன், சுரேஷ் இந்த அந்த வில்லன் கேரக்டர் ஒரு கரெக்டாக இருக்கும். பட் இது நாட் வில்லன், ஒரு கேரக்டர் ஃபிஷர்மேன், கொஞ்சம் பேராசை. ஸோ அந்த மாதிரி கேரக்டர். சரி ஓகே சொன்ன உடனே அவன் ஓகே பண்ணிட்டோம். அவன் ரேப் சிங்கர், அவனால தான் இந்த படத்தில் நாங்கள் ரேப் சாங் வச்சோம். நம்ம ஹீரோ பாடினார், அவரு பாடினாரு, நம்ம ஆர்மி பாடினார், எல்லாம் பாடினாங்க. அதுக்கு மெயின் வந்து ரேப் சாங் இந்த படத்தில் வர்றதுக்கு வாலிபால் மேட்ச் வர்றதுக்கு காரணம் இந்த கார்த்தி தான். அதுக்கப்புறம் சரி அப்படியே இருக்கும்போது கிட்டத்தட்ட 600 படங்கள் நடிச்சிருக்காரு பல மொழிகள்ல. சோ நான் இன்னொரு கேரக்டர் எல்லாம் பார்த்து பண்ணிட்டோம். பண்ணும்போது எனக்கு விஜயகுமார் சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு ஸ்னூக்கர் சொல்லி கொடுப்பார் எங்கள் காஸ்மோ கிளப்பில். அவர் வந்து எனக்கு ஒரு 1 year பேக் வந்து என்கிட்ட ஒரு பையனை கூட்டு வந்து காட்டினார். சார் இந்த பையன் ட்ரம்ஸில் வாசிக்கிறான், நல்ல இது பண்ணுவார். சொன்ன உடனே நான் சொன்னேன், நான் எப்போ தேவை சொல்கிறேன், அப்போ அனுப்ப சொன்னேன். கரெக்டாக இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி இந்த பையனை வர சொன்னேன். இளையா வந்தான். எதாவது கம்போஸ் பண்ணிட்டு கொஞ்சம் இருந்தால் போட்டு காட்டுறான் சொன்னேன். போட்டு காட்டினான். ட்ரம்ஸ் எல்லாம் ஓகே. நானும் ஒரு ட்ரம்மர் தான், நானும் கிட்டாரிஸ்ட் தான். சரி ஓகே வாடா சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு யங் ஜென்ரேஷன் எல்லாம் சேர்த்துருக்கேன். ஒரு கிழவனு கூட ஒரு யங் ஜென்ரேஷன் எப்படி இருக்கு பாருங்க. அதான் குப்பன் படம். எல்லாம் யூத்து தான் இந்த படத்தில். சுரேஷ் சொன்ன மாதிரி யூத் படம், இது டோட்டல் யூத் படம். ஸோ இதுக்கு யாரா ஃபைட் மாஸ்டர் சொல்லும்போது ஓம்கார் ரொம்ப நண்பர், எனக்கு ரொம்ப ஒரு பிரதர் மாதிரி. ஏன்னா எல்லா ஃபைட்டர்ஸும் எனக்கு ரொம்ப க்ளோஸு, அதில் இவரும் ரொம்ப க்ளோஸு. நான் ஃபைட் இல்லாத படமே இல்லை நான் நடித்த படத்தில். ஸோ அந்த மாதிரி நமக்கு சூப்பராயன் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஸோ அப்போது ஓம்கார் வந்து கேட்ட இதுக்கு வந்து பண்ணி கொடுத்தாரு. அது வந்து பெரிய பையன் வந்து நான் சொன்னேன், பையன் எப்படி மாஸ்டர் சொன்னேன், இல்லை லெக் நல்லா போகுது, நான் அதை வச்சு பண்ணிக்க சொன்னேன். அதே மாதிரி வச்சு நல்ல விளையாடினார். நல்ல கிளாப்ஸ் தேட்டர் ஒன்று நாங்கள் பார்த்தோன்னே நல்லா இருக்குது. சரி இது கேமராமேன் யார், என்ன யார், ஒருத்தன் தான் எனக்கு இருக்குது. சின்ன வயசுலேருந்து கூட இருந்தவன். கன்னடா படத்தில் ஓட்டுவேன். நான் எல்லாம் நான் ஹீரோ நடிச்சிட்டு இருந்தேன், அவன் கேமராமேனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தான், அசிஸ்டன்ட் கேமராமேனாக. சரி அவனு கூப்பிட்டேன். சரி அவன் வந்து சரி பண்ணலான்னு சொன்னார். அந்த மாதிரி ஒரு 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 ஃபேமிலி மாதிரி நாங்கள் இந்த படம் பண்ணிருக்கோம். குப்பன் படத்தில் வந்து நாங்கள் எதுவுமே வந்து கமர்ஷியலாக பண்ணணும், இல்லைன்னா இந்த படம் நல்லா ஓடுறதுக்கு எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபோர்ஸாக எதுவும் சேர்க்கலை. கதையில் என்ன இருக்கோ அது மட்டும் தான் நாங்கள் வந்து, அது கதைக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணிருக்கோம். அது வந்து நமக்கு சுரேஷ் சொன்ன மாதிரி இதில் வந்து கமர்ஷியலாக பண்ணலாம். கமர்ஷியல் பண்ணோன்னா எங்கிட்ட 5-10 கோடி வேணும், நான் எங்கே போகிறது. ஸோ அந்த மாதிரி பட் கமர்ஷியல் கதையில கமர்ஷியலாக ஃபைட் வேணும் அது வேணும்னு சொன்னால் நான் பண்ணலாம். விக்ரம் படத்தில் பாருங்க, கமல் சார் அது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்தாரு. ஏன்னா அந்த படத்துக்கு தேவைப்படுது. அதில் விஜய் சேதுபதி சார் இல்லை, எல்லாருமே அதில் நல்ல அந்த கேரக்டர் பண்ணிருக்காங்க. நான் ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன், மகாராஜான்னு சொல்லிட்டு. எனக்கு உண்மையில ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு படம் உண்மையிலே அது தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த மாதிரி படம் வந்து இன்னைக்கு திரும்பி மக்கள் எல்லாம் தேட்டருக்கு வர மாதிரி பண்ணுறாங்கன்னா அது வந்து கிரேட். ஜெயிலர் படம் ரஜினி சார். ஸோ அந்த மாதிரி நல்ல படம் எல்லாம் வரணும். இப்போ அடுத்தது கோட் வரப்போகுது விஜய், நம்ம அதை பற்றி. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய படம் வந்தால் தான் நாங்கள் இருக்க முடியும். இப்போ எல்லாம் சிங்கிள் ஸ்க்ரீனில் தூக்கி போடுறாங்க. படம் எப்படி எடுக்கிறது, படம் எடுக்கிறது ஓகே, ரிலீஸ் பண்ணுறது எப்படி? இப்போ நீங்கள் பாவம் நமக்காக எல்லாருக்காக இவ்வளோ எழுதுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஒரு கான்ட்ரவர்சி இல்லாமல் நல்ல பாராட்டி எழுதுறீங்க ப்ரெஸ்ஸில். பட் தியேட்டருக்கு வரணுமே, தியேட்டருக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க. அதான் ஒரு குறை. பட் படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக வர்றாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ பார்த்திபன் சார் டீஸ் வந்து சூப்பராக போச்சு. நான் சொல்கிறேன், நல்ல பேர் அவருக்கு.
நான் இது வந்து நான் என்ன சொல்றேன்னா கதையில வந்து அவங்க புதுசாக தான் பார்க்கணும் விரும்புறாங்க. பழைய கதையை வந்து நான் வந்து உண்மையில அது எப்படின்னு தெரில. நான் இந்தியன் பார்ட் 2 கூட நான் நடிக்க வேண்டியது நடிக்கல. அந்த படத்து கேரக்டர் அந்த படத்தில் சங்கர்னு கூப்பிட்டா நான் நடிக்கல. பட் படம் பார்த்தேன், அது சங்கர் படம் மாதிரி இல்லை. உண்மையிலே நான் இது கான்ட்ரவர்சியாக சொல்ல, இஸ் அவர் பாய், சங்கர் இஸ் மை பாய். என் கூட நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு அவரு. அந்த படம் பண்ணும்போது சங்கர் தூங்கிட்டாருன்னு தெரியல. அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா சங்கர் படம்னா ஒரு சாங் இருக்கும், சூப்பர் சாங் இருக்கும், சூப்பர் ஃபைட் இருக்கும், எதுவுமே இல்லை. கமல் சார் ஒன் மேன் ஆர்மி எவ்வளோக்கு பண்ணுவாருப்பா அவர் சொல்லுங்க. அவர் சூப்பர் கெட்டப்பில் சூப்பராக இருக்கு. பட் எனக்கு சங்கர் எங்கேயும் நான் பார்க்கல படத்தில். பட் ஓகே, எனிவே அந்த எல்லா டைம்லையும் நாங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணுவோங்கிற ஓகே. பட் படம் நல்லா இருக்கு, இல்லைன்னு சொல்ல. அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது இப்போ வந்து நமக்கு இவ்வளோ ஒரு பாட்டத்தை வந்து கற்றுக் கொடுக்குது. ஏன்னா சின்ன தப்பு பண்ணாலும் அது வந்து அடி வாங்க போகிறோம். யாரும் இல்லை, மக்கள் வர மாட்டாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு நீங்கள் என்ன எழுதினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, என்னை பற்றி என்ன சொன்னாலும் சரி, தியேட்டருக்கு வரணும். அதுதான் நமக்கு மெயின். அதுதான் இந்த இன்னைக்கு வந்து நாங்கள் எல்லாரும் முன்னாலே பேசுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு நான் ஜான்சன் சார் சொன்னேன். சார் இன்னைக்கு வந்து பண்ணிடலாம் சார், இந்த மாதிரி நல்லா பண்ணலாம் சார். நல்லா நாங்கள் எல்லாரும் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ எல்லாம் வந்து உண்மையில ஆஃப்டர் மோர் தென் 10-15 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் மீட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் வெரி ஹெல்த்தி மீட்டிங். எல்லோரும் ப்ரெஸ் மீட் எல்லாமே வந்து அப்புறம் இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு 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 கதை ட்விஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர், நான் மறந்துட்டேன், ட்விஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர். அது நம்ம வினோத் சொல்லிட்டு இந்த பையன் ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு. இந்த படத்துல குப்பன் படத்துல கதையை அங்கேதான் ட்விஸ்ட் கொடுக்குறாரு கதைக்கு. அவன் ஃபர்ஸ்ட் நடிக்க மாட்டான் சொல்லலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவரு. பட் நான் வந்து அவங்க அம்மா கிட்ட எல்லாம் பேசி இல்லை நடிகடா சொல்லி கொஞ்சம் கலாட்டை பண்ணி அடிக்க வச்சுட்டோம். பட் நல்லா பண்ணிருக்காரு, நல்ல கிளாப்ஸ் அவருக்கு தியேட்டர்ல. அது வந்து கதைக்கு வந்து மெயின் ட்விஸ்ட் கொடுத்தது நம்ம வினோத். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து நான் யாராவது பற்றி பேசலன்னா தப்பாயிடும். இப்போ என்னோட பெரிய பையன் 2 வார்த்தை பேச போறாரு. அவர் தான் சீஃப் கெஸ்ட். எனக்கு ஆமாம், இந்த சீஃப் கெஸ்ட் பற்றி நான் வந்து சொல்லி ஆகணும், தப்பாக நினைக்காதுங்க. 2 நிமிஷம். நானும் சுரேஷ் வந்து 1 வீக்காக பேசிட்டு இருக்கோம், யார்கிட்ட போகலாம், யார் கூப்பிடலாம். நான் சொன்ன சுரேஷ் யாரும் வர மாட்டாங்க, கேட்டு நாங்கள் இல்லைன்னு சொன்னாங்கன்னா எனக்கு ஃபீல் ஆகிடுதுன்னா, நான் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு, வேண்டாம் விடுங்க, அப்படியே பண்ணிடலாம், இருக்கிற ஆளுங்களை வச்சு நம்ம முடிச்சிடலாம்னு சொன்னேன். அப்புறம் ஒரு நாள் முன்னாலே என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் நான் ஃபோன் பண்ணேன் பெங்களூருக்கு. ஒரு பெங்களூர் ஒரு நல்ல ஒரு ஹீரோ கூட்டு வந்து நிப்பாட்டலாமா, அப்படி இல்லை தெலுங்குல ஒரு பாலகிருஷ்ணா மாதிரி ஒரு ஹீரோ கூட்டு வந்து நிப்பாட்டலாமா ஆடியோ ரிலீஸ்க்கு. ஆசை இருக்கும் எல்லாருக்கும். சொல்லும்போது அவர் சொன்னாரு, உங்க வீட்டிலே ஒரு பெரிய ஹீரோ இருக்கான், பெரிய பையன், என்ன அவன் ஹீரோ மாதிரி தெரியல உனக்கு கேட்டாங்க. ஆமாடா, ஐயோ நான் யோசிக்கவே இல்லை சொல்லிட்டு அன்னைக்கே நைட்டு சுரேஷ் சார் சொல்லிட்டு, சார் தெலுங்கு தமிழ் கன்னடா படத்தில் நடிச்ச ஒரு பையன் இருக்கார் சார், சூப்பர் ஹீரோ இருக்கார், அவர் தான் சீஃப் கெஸ்ட்னு சொன்னேன். அவர் நான் சொன்னதுக்கு ஓகே அப்போ வரேன்னு சொன்னார். பிகாஸ் 2 பேர் எனக்கு 2 கண்ணு மாதிரி. ஸோ திஸ் இஸ் வாட் எனக்கு வந்து இன்னைக்கு 2 பசங்க, 3 பசங்க, பெரிய பொண்ணு, 2 பையன், நான், என் பேர் இருக்கான். எல்லாருமே இன்னைக்கு ஒரு சந்தோஷமா இருக்கிறோன்னா ஒரே ஒரு ஆள் தான் அது காரணம். அது என்னோட பொண்டாட்டி. அவங்க தான் வந்து இதெல்லாம், அவங்க தான் நான் என்ன கோவப்பட்டாலும் என்ன சொன்னாலும் என்ன திட்டினாலும் அவங்க வந்து அதில் இல்லை, அவங்க சொல்லுவாங்க இதுதான். இன்னைக்கு அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இருக்கிறாங்கன்னா, எஜுகேஷன் இருக்கட்டும், ஒரு பிஹேவியர்ஸ் இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு இது இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணம் மை வைஃப். ஏன்னா நான் காலையில் போன நைட் அவார்டு ஷூட்டிங் போயிட்டு, ஸோ ஷி ஹாஸ் டேக்கன் அண்ட் ஷி ஹாஸ் பிளேட் வெரி பியூட்டிஃபுல் ஒரு கேரக்டர் என்னோட லைஃப்பில். வந்து என் ஒய்ஃப் இல்லைன்னா எனக்கு இந்த அளவுக்கு நான் வந்து சக்ஸஸ் பார்த்துருக்க மாட்டேன். ஸோ அங்கிருந்து ஏன்னா எல்லாருமே சொல்கிறாங்க சினிமாக்காரங்களுக்கு வந்து ஃபேமிலி நல்லா இருக்காது, வீட்டுக்கு போனால் இருக்காது, வந்து சண்டே நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும். ஆனால் நம்ம வீட்டில் ஒன்றும் இல்லை. நம்ம ஒய்ஃப் சொல்லுவாங்க, நீங்கள் உள்ளே வரும்போது கேட் வெளியிலே சினிமா மறந்துட்டு உள்ள ஒரு ஹஸ்பண்டாக வாங்க, ஒரு அப்பனாக வாங்க, ஒரு தகப்பனாக வாங்க, ஒரு தாத்தாவாக வாங்க சொல்லுவோம். ஸோ அதுதான் நான் வந்து பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன், ஹாப்பியாக இருக்கேன்னா பிகாஸ் ஆஃப் மை ஃபேமிலி, மை கிட்ஸ், அவ்வளோதான். தேங்க்யூ. இப்போ நம்ம பெரிய பையன் பேச போகிறாரு, ஏதோ தப்பாக பேசுறதை மன்னிக்கணும். தேங்க்யூ.
சாரி சொல்ல மறந்துட்டேன். என்னோட நண்பர் அஸ்வத் வெளகிற கனடா ப்ரொடியூசர், அவர் எனக்காக பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அவருக்கு, ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட தம்பி இருக்காரு, மஞ்சு இருக்காரு, அப்போ எல்லாருமே அங்கே இருக்காங்க, புனித் இருக்காரு, எல்லாமே இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்திருக்காங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. 2 மினிட்ஸ்மா, நம்ம ஹீரோ பேச போகிற வரைக்கும். ஆமாம், இன்னொரு விஷயம், சாரி, அடுத்த ஒரு படம் பெரிய பையனுக்காக நாங்கள் பண்ணுறோம். இது வந்து நான் வந்து கதைக்காக கேட்டேன். யாரோ புதுசாக டைரக்டர்ஸ் நல்ல கதை சொன்னாங்கன்னா, நல்ல ஒரு பட்ஜெட்டில் வந்து ஒரு படம் இருந்தால் தேஜுக்கிட்ட வந்து கதையை சொல்லலாம். அவர் ஓகே சொன்னார்னா நாங்கள் டேக்அப் பண்ணுறோம், வேறு யாரும் இல்லை, நாங்களே டேக்அப் பண்ணுறோம். ஸோ ஒரு புது டைரக்டர் நல்ல கதை, ஒரு வித்தியாசமான கதையோட வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர் நான் வெல்கம் பண்ணுறேன். அவங்க கதையை சொல்லட்டும், ஒரு பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்தாங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். ஆனால் கதை ஓகே ஆகணும், அதுதான் எனக்கு இல்லை, கதை ஹீரோ ஓகே ஆகணும். அதுதான் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ. இது கொஞ்சம் எழுதுங்க, பாவம் ரொம்ப கோ டைரக்டர்ஸ்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நல்ல நல்ல கதையை வச்சுட்டு எல்லாத்தையும் கஷ்டப்படுறாங்க. அவங்க நல்லா வரணும், நல்ல படம் பண்ணும், ஆனால் அவங்களுக்கு பல் இல்லை, நல்ல கையில் கடலை இருக்கு, பல் இல்லை, எப்படி சாப்பிடுறது, அந்த மாதிரி இருக்கு. அதுக்காக நான் எனக்கு ஓப்பனாக ஒரு சேலஞ்ச், நானே எனக்கு டைரக்ஷன் பண்ணணும் சொல்ல, யார் வந்தாலும் சரி கதையை நம்ம ஹீரோ ஓகே ஆச்சுன்னா அடுத்த மந்த்தே நாங்கள் வந்து படம் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு வந்து நான் கேரண்டி, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. ஓகே, தேங்க்யூ. ஒரு நிமிஷம், நம்ம ஹீரோ பேசுகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சீஃப் கெஸ்ட் சொல்லி கூப்பிடுற பில்டப் வந்து எனக்கு கொஞ்சம் ஓவரா இருக்கு. சும்மாவே கூப்பிட்டுருந்தா வந்திருப்பேன். ஏன்னா ஆஸ் அ ஃபேமிலி மெம்பர், ஒரு ஃபேமிலி ஆஸ் அ மெம்பர்ஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணோம். ஸோ என்னோட ஃபுல் சப்போர்ட் வந்து அப்பாவுக்கு, தம்பிக்கு கண்டிப்பாக இருக்கும். குப்பன் படம் ஆடியோ லான்ச் இன்னைக்கு. இசை சார், ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக நல்லா வரும். அண்ட் டு த என்டையர் டீம் ஆஃப் குப்பன், ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அப்புறம் இன்னொரு விஷயம், அப்பா வந்து ஹீரோன்னு சொல்றாரு. ஹீரோக்கு அடுத்த கதை, ஹீரோக்கு பிடிக்கணும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒரு சிம்பிள் கதை, நான் ஒன்றும் எதுவும் ஹீரோ இல்லை, ஒரு கதை வேர் ஐ கேன் பெர்ஃபார்ம், தட்ஸ் ஆல் ஐ வாண்ட். பெருசா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் கமர்ஷியல் எதுவுமே இல்லை, சிம்பிள் கதை இருந்தாலே போதும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா இப்ப நமக்கு ஒரு ஷால் மொமெண்டோ நடக்க போகுது. ஓகே, குப்பன் திரைப்படத்தை பத்தி கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து ரொம்ப அழகா எல்லா விஷயமுமே ஷேர் பண்ணாங்க. ஸோ இது பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஈவெண்ட் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இன்னுமே ஆசை அதிகமாகுது, படத்தை தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு. அண்ட் மை டியர் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுடைய நேரம். உங்ககிட்ட என்ன கேள்விகள் இருக்கோ அதை இப்ப நீங்க கேட்கலாம். இங்க இருக்கேன். சொல்லு. நீங்க ஒரு 600-700 படம் நடிச்சிட்டுன்னு சொன்னீங்க. ஆமா. 600-700 படம் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க. சொன்னீங்க பார்க்காத லவ்வே கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்க பையனுக்கு எப்படிப்பட்ட காதல் கதையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? நல்ல கொஸ்டின் இது. இது வந்து காதல் கதை அங்கிறது இல்லை, ஒரு லைஃப்ல இப்போ ஒருத்தர் வந்து பைக்ல போறாங்க, ஏதோ தப்பு நடக்குது, ஆனா வீட்டுல போகும்போது நினைக்கலாம் இது நடக்க போகுது சொல்லிட்டு, அந்த மாதிரி நடக்கிற கதை தான் இந்த குப்பன் படம். இதுல வந்து எதுவுமே பிளான் பண்ணி இல்லை. இவன் வந்து டுவேட் பாடுறான், பாட்டு பாடுறான், இது மெசேஜ் பண்றான், லவ் யூ கிவ் யூ, அதெல்லாம் இல்லை. திஸ் இஸ் சடன்லி. ஒரு சின்ன குழந்தை வந்து உங்களுக்கு ஒருமா வந்து என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி பிரேக் போடணும், பிரேக் பிடிக்கல அப்போ வந்து இடிச்சிடுவீங்க, அந்த மாதிரி ஒரு கதை. ஸோ இதுல லவ் இருக்கு, பட் வந்து லாஸ்ட்ல வந்து ஹீரோயின் தான் ஜெயிக்கும். பட் இருந்தாலும் கதை அந்த மாதிரி கதை சடனா நடக்கிறது தான், வித்தவுட் நோயிங். அதான் சன்ரைஸ் சார், வாழ்த்துக்கள் சார் படத்துக்கு. தேங்க்யூ சார். அப்புறம் இந்த படங்கள்ல நிறைய இந்த வட சென்னை படம்னாக்கா கேரம் போர்டு வைக்கிறாங்க.
அப்புறம் வந்து பிகில் படம் அந்த மாதிரி படங்கள்லாம் கபடி விஜய் படங்கள்லாம் வச்சுருந்தாங்க. இந்த படத்தில் நீங்கள் வந்து வாலிபால் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அது வந்து அது எதுக்காக மெயினாக அது பண்ணியிருக்கீங்க? அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் எதனா இருக்கா? இல்லை சார், நான் 30 வருஷமா அங்கே தான் இருக்கிறேன், பீச்சில் தான் இருக்கிறேன். நானும் அப்பப்போ பெரிய இருந்தால் போய் விளையாடுவேன். எங்கே ஃபிஷர்மேன் கூட நானும் போய் வாலிபால் ஆடுவேன் அங்கே. ஸோ இந்த படத்துல வந்து ஹீரோ வந்து ஒரு பிளேயர், ஒரு ஆக்டிவ் பர்சன் அங்கிறதுக்காக. ஏன்னா இப்போ மழை வந்துச்சுன்னா, ஹெவி ரெயின் வந்தா மீன் பிடிக்க போக மாட்டாங்க அந்த புகழெல்லாம் வந்துச்சுன்னா. அப்போ ஹீரோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஃபிஷர்மேன் என்ன பண்ணுவாங்க, வாலிபால் ஆடுவாங்க, கேரம் ஆடுவாங்க, கார்ட்ஸ் ஆடுவாங்க. ஸோ ஒரு ஆக்டிவ் ஹீரோவா இருக்கிறதுனால இந்த வாலிபால் நான் பார்த்துருக்கேன். நான் அங்கே போயிட்டு இருக்கும்போது வரும்போதெல்லாம் விளையாடிட்டு இருந்தோம் பசங்க. கிரவுண்டு கூட நம்ம தான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது, அதுக்காக ஒரு டிஃபரெண்ட் குப்பனுக்கு ஒரு ரிலீஃப்காக அந்த அந்த வாலிபால் வச்சிருக்கோம். ஆன் பண்ணுமாது நடுக்கடல்ல ஏதோ நானும் சுரேஷும் வந்துட்டு ஒரு நாள் முன்னாலே பேசிட்டு இருந்தோம். சார் பையன் அவங்க முன்னாலே நடிப்பானா சொல்லி சுரேஷ் டவுட்டு. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாலே வந்து நாளை காலை ஷூட்டிங்கு, இன்னைக்கு நைட்டு நான் வந்து சார் 2 பேக் போயிட்டு இருக்கேன். பையன் வந்தான், இவன் பைலட் வந்து அப்படியே என்ன பார்த்தான், என்னடா அப்படி பார்க்குறேன். அப்போ அவனுக்கு டைரக்ஷன் தெரியுமா கேட்டான். கொட்டா பாருங்க, 2 பேக் இறங்கி போச்சு. என்னடா இப்படி கேட்குறான், உடனே சுரேஷ் போகணுன்னு இப்படி கேட்குறான் பையன் சொல்லிட்டு. அடுத்த நாள் காலையில் ஷூட்டிங் சார், ஃபர்ஸ்ட் இவருக்க டைலாக், பெரிய டைலாக். நான் சொன்னேன், குரு செல்வா யாருமே எதுவும் பட்டு சொல்லாதுங்க, சுரேஷ் சும்மா இருங்க, அவன் என்ன பண்ணுறா பார்க்கலாம். டைலாக் கொடுத்தாரு சுரேஷ், எல்லாம் பேசினார். நான் வந்து கேமராமேனில் போய் நானும் ஜனா நின்றுட்டு இருந்தோம், பேசினார். நான் சொன்ன இது வந்துச்சு. அப்புறம் நான் பார்த்தேன், இதில் ரஜினி சார் ஸ்டைல் பண்ணல, இல்லை கமல் சார் மாதிரி நடிக்கல, இல்லை வேற யார் மாதிரியும் வந்து நடிக்கல. ஹீஸ் காட் இஸ் ஓன். ஒரு புதுசா இருக்கு, நல்லா இருக்கு, டயலாகும் நல்லா பேசுறான். இங்கே தான் பிறந்தவன், இங்கே தான் தமிழ் படித்தவன். ஸோ நான் அப்படியே விட்டுட்டேன். நான் சொல்லிட்டேன், யாருமே எதுவும் சொல்லாதுங்க. அடுத்து ஆதி கூட்டு வந்தோம், தெலுங்கு பையன், தமிழ் நல்லா இது பண்ணிட்டு அவன் பேசினான், அவன் நல்லா பண்றான். அடுத்து நம்ம ஹீரோயின் சுஷ்மிதா, அது அப்புறம் ஹைட் கார்த்தி, எல்லாருமே வந்து அந்த கேரக்டருக்குள்ள போயிட்டாங்க சார். அது சொல்லி கொடுத்தது நான் தான் அந்த கேரக்டர். ஆனா ஒண்ணு மட்டும், வீட்டுல 10 நாய் இருக்கும், அது யாருக்கும் பயப்படாது, ஓனர் மட்டும் பயப்படும். அந்த மாதிரி நான் ஓனர் ஆயிட்டேன். யாரும் கண்ணு இப்படி விட்டா போதும், எல்லாம் வந்து கரெக்டா டயலாக் சொல்லுவாங்க, நோ ஒன் மோர் அந்த மாதிரி எல்லாம். ஏன்னா ஒரு ட்ரைனிங் தான், ஜஸ்ட் ஃபார் இது. பட் அவன் நல்ல பண்ணா நான் கிளாப்ஸ் எடுப்பேன், சாக்லேட் வாங்கி கொடுப்பேன், அதெல்லாம் பண்ணுவேன். நல்ல பண்ணல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம குப்பத்து லாங்குவேஜ்ல சொல்லுவேன், அப்படி இப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை முடிச்சு நல்லா பண்றீங்க எல்லாமே. சார் நீங்க சொன்னீங்க செலிபிரிட்டி பத்தி கூடும்போது கொஞ்சம் வருத்தப்பட்டீங்க ஸ்டேஜ்ல, சரிங்களா? நீங்க கூப்பிட்டா ரஜினி சாரே வருவாரு, சரிங்களா? ஆனா நீங்க கூப்பிடல, நீங்களே ஒரு செலிபிரிட்டி தான் சார், ஏன் சரி கவலைப்படுறீங்க? தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இல்லை, ரஜினி சார் வந்து எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி. அது வந்து அவர் கூட நிறைய படம் நடிச்சிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. இப்போ கூட நான் கூப்பிட்டா தனியா உட்கார்ந்துருப்பாரு அவரு வீட்டில். நான் போனா தனியா என் கூட பேசுவார், யாரும் இருக்க மாட்டாங்க. என்னடா மோர் சாப்பிட்றியா, டீ சாப்பிட்றியா, காஃபி சாப்பிட சொல்லுவாரு. என்ன சொல்லு, 2 மினிட்ஸ் தான், அவ்வளோதான். நான் அவர் டிஸ்டர்ப் பண்றது இல்லை. ஏன்னா அது வந்து ஏன்னா அவருக்கு ஒரு வேலை இருக்கும் சார். நான் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்றது இல்லை. ரஜினி சார் ஐ காட் அ வெரி ஹை ரெஸ்பெக்ட் ஃபார் யூ. ரஜினி சார் பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும், அது வந்து நான் மறந்துட்டேன், சொல்லணும். ரஜினி சார் நீங்க நினைச்சாலே ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்கும். ரஜினி சார் கிட்ட ஒரு பாசிட்டிவ்னஸ் எப்படி இருக்கும்னா, அங்கே போனீங்கன்னா ஏதோ ஒரு மனசுல எதை தப்பா வச்சுட்டு போனீங்கன்னா நீங்க போக முடியாது, நீங்க உள்ள போக முடியாது. ரஜினி சார் மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலி, அந்த பசங்க யாருக்கிட்ட போய் நீங்க தப்பா வந்து போனீங்கன்னா உள்ளே போக முடியாது. அது ஒரு கோயில் மாதிரி. ஸோ அதுதான் நான் வந்து எல்லாரும் சொல்ல வரேன். அங்கே யாராவது சப்போஸ் அங்கே தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா தானே அவங்களே வெளியே வந்துடுவாங்க. ரஜினி சார் கிட்ட போய் யாராவது சொன்னாங்க இந்த மாதிரி தப்புன்றீங்க, என்ன பண்ணலாம் அப்படி சொல்லுவார். கடவுள் இருக்கார், அதான் அவர், அவ்வளோதான். அது ஒரு கோயில். ரஜினி சார் வீடு வந்து ஒரு கோயில் மாதிரி, அவ்வளோதான். தேங்க்யூ சார். இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க சொன்னீங்க உங்க நண்பர் வந்து மீனவர்கள் படுற கஷ்டத்தை படமாக்கணும்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்க. முக்கியமா தமிழக மீனவர்கள் ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா இலங்கை பிரச்சனை இல்லையா? அது இந்த படத்துல சொல்லியிருக்கீங்களா? ஆமா, நான் ரொம்ப டீப்பா போல. ஏன்னா கதையில வந்து
அது வராது. பட் இருந்தாலும் ஒரு அளவுக்கு இருக்கு, ஒரு ஒரு 20-30% இருக்கு, இல்லைன்னு சொல்ல. அவர் குப்பன் வருஷம் நீ வரல, அவர் இல்லைன்னா அவர் காட்டிருப்பேன் நான் இங்க. அவரு ஏய் வா மேல, இவரு தான் குப்பன். நீ வந்து போட்ல ஏறுற மாதிரி ஏறாதீங்க, ஸ்டேஜ் இதுங்களா. இவருதான் குப்பன், அந்த படத்துக்கு மெயின் இன்சார்ஜ். நான் பார்க்கல உன்னை, நீங்க லேட்டா வந்தீங்களா? இவருதான் சார் குப்பன் சொல்லிட்டு. ஸோ இந்த கதைகள்லாம் காரணம் இவர் தான். இப்போ ஷூட்டிங்கில் கூட நல்ல மீன் அவன் கொடுப்பாரு, இறவன் கொடுப்பாரு, நண்டவன் கொடுப்பாரு, நல்ல எல்லாருமே. ஸோ ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி பார்க்கறதுக்கு அப்படி இருக்காருன்னா குழந்தை, எந்த பழக்கம் கிடையாது. இவர் வந்து குப்பத்தில் எப்படி இருக்காருன்னு தெரியல. தண்ணி அடிக்க மாட்டார், சிகரெட் சாப்பிட மாட்டார், எதுவுமே இல்லை, நல்லா சாப்பிடுவார், அப்படி தூங்கிடுவார், அவ்வளோதான். சார் இங்கே சொல்லுங்க 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 சார். எல்லா லாங்குவேஜ்லையும் சேர்ந்து ஒரு 600 படங்கள் பண்ணிட்டீங்க. ஆமா. உங்களுக்கு தமிழ்ல வந்து சொல்லும் போது வந்து ஜென்டில்மேன் தான், அதுவும் அந்த மொட்டை அடிச்ச காட்சி, அது அந்த இயக்குனரை வந்து நீங்க வந்து பர்சனலா கூட நீங்க சொல்லியிருக்கலாம். ஆமா. ஆனா மேடையில சபையில வந்து பேசும்போது சங்கர் தூங்கிட்டாரான்னு சொல்லும் போது அந்த டைட்டில வச்சு இப்ப எல்லாரும் ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை நீங்க யோசிக்காம பேசிட்டீங்களா, இல்ல வந்து இப்படியா பேசிருக்கீங்க? ஆனா நீங்க ஒரு டைரக்டர் டைரக்ஷன்ல வந்துட்டதுனால நான் கேக்குறேன், ஒரு படத்தை கஷ்டப்பட்டு தான் எல்லாமே எடுக்கிறாங்க. ஆமா. அது சங்கர் சார் படம் மாதிரி இல்லைன்னு சொல்றது வந்துட்டு உங்களோட பர்சனல் ஒப்பீனியன். ஆமா. ஆனா மேடையில பேசும்போது இப்ப எல்லாருமே அந்த ஊடகத்துல வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. இப்ப சங்கர் சார் தூங்கிட்டாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இதை வச்சு வந்து ட்ரோல் பண்ணுவாங்க இல்லையா? இல்ல சார், நான் தப்பா சொல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, சங்கர் சார் படம் இதுவரைக்கும் டைரக்ஷன் பண்ண படம் எல்லாமே பாருங்க, அட்லீஸ்ட் படம் நல்ல கூட சாங் ஹிட் இருக்கும், எதுவும் நல்ல இருக்கும். இதுல நான் எதுவுமே தேடி பாக்குறேன், எதுவுமே இல்ல. அதுல கமல் சார் விட்டா அது வந்தும் இல்லை. கமல் சார் அந்த கெட்டப்பு அது இதெல்லாம் போட்டாங்க. பட் நான் படத்தை நான் சொன்னேன், நான் வந்து சங்கர் சொன்ன உடனே சார் நாங்கள் படம் பார்க்கும்போது மணிரத்னம் சார் படம்னா நாங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்ப்போம் அந்த படத்தை பத்தி. நான் யாரும் கண்டம் பண்றது சொல்ல, சங்கர் வந்து இஸ் மை லைக் மை அவர் பாய், நான் தப்பா சொல்ல. ஆனா சங்கர் இந்த படம் பண்ணும்போது ஏன் இப்படி பண்ணாரு அதுதான் நான் கேட்க வரேன். ஒன்றும் இல்லை, அது வந்து 6-7 இயர்ஸ் ஆச்சு, அது 4-5 ஆர்டிஸ்ட் வேற காணும், இது ஆயிட்டாங்க. பட் நான் வந்து சங்கரோட ஸ்பீடு எனக்கு தெரியும், நான் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். அவர் வந்து ஒரு படத்துக்காக தூங்க மாட்டார், அந்த மாதிரி ஒரு ஆள். பட் இந்த படத்துல என்ன ஆச்சு தெரியல எனக்கு. பட் வாட் இஸ் வாட் ஆயிடணும், ஒரு சீன் கூட நான் சங்கர் சீன் மாதிரி இல்லை சார். நீங்க ஜென்டில்மேன் பாருங்க, சின்ன சீன் சொல்ற கவுண்டமணியும் நம்ம செந்தில் சார் பண்ற ஒரு விளையாட்டு, அது யாரும் இப்ப சொல்ல, சங்கர் சார் தான் அடிச்சு காட்டினாரு ஸ்பாட்ல. அது சங்கர் சார். நான் அவர் வந்து கண்டம் பண்ணணும் சொல்ல, ரியலி அட்மையர் ஹிம். பட் வை ஹி மிஸ் திஸ் பஸ்? இதுல ஏன் அவர் இப்படி பண்ணாரு? படம் இல்லை சார், வந்து அவர் ஃபேன்ஸ் இருக்காங்க, இவர் ஃபேன்ஸ் இருக்காங்க, ஓகே, ஃபேன்ஸ் பத்தி எல்லாம் ஓகே. பட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல சார், ஒருத்தர் நடிக்கிறாருன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நல்லதான படம் யாரும் பார்க்க மாட்டாங்க, வேற விஷயம். பட் சங்கர் பத்தி எனக்கு அவ்வளவு ஒரு மரியாதை இருக்கு. இஸ் மை பாய், அவர் பாய். நான் அவனை பத்தி என்ன வேணாலும் பேசுறதுக்கு என் தகுதி இருக்கு. ஏன்னா ஜென்டில்மேன் படம் ஷூட்டிங் பண்ணும்போது, ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட கேரக்டர் வந்து அவர் வந்து என்கிட்ட வந்து சொன்னார். அவன் சரியா கதையை சொல்ல எனக்கு, ஏய் என்னடா இப்பதான் சரத் வந்து இதுல இந்த படத்துல மொட்டை அடிச்சு நானும் மொட்டை அடிக்கணுமா கேட்டேன். இல்ல சார் அது பண்ணலாம் சொன்னார். அதுக்கப்புறம் பாலகுமார் சார் ரைட்டர், லேண்ட்லைன் போன்ல நான் 2 hours பேசியிருக்கேன் அவர்கிட்ட. 2 hours பேசிட்டு அவர் சொன்ன உடனே நான் வந்து அப்போ குஞ்சுமா சார் கிட்ட பிரான்சிஸ் சொல்ற பையன் இருந்தான், அவனுக்கு போன் பண்ணிட்டு சங்கர் கூட்டுவான்னு சொன்னேன். உடனே நான் ஓகே பண்ணிட்டேன். புரியுதா உங்களுக்கு? சோ நான் சங்கர் வந்து அந்த படத்தில் நடிக்கிற காரணம் என்ன இருக்கு. எஸ்எஸ்சி கிட்ட இவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தார். யாரை தப்புன்னா அடி வாங்குறது இவர் தான். எஸ்எஸ்சி வந்து கோவம் தான், அடிக்கிறது இவர் தான், சும்மா டப்பட்டமா அடிப்பார். இவர் வந்து எங்கிட்ட சொல்லுவார், அப்ப எல்லாம் கேர் வாங்கிடுவோம், எல்லாம் மரத்து கீழே அங்கே உட்கார்ந்து இருப்போம். வந்து சொல்லுவார் சங்கர், என்ன தலைவர் என்ன போட்டு அடிக்கிறாங்க? நான் சொன்னேன், அடியிலடா, அது ஆசீர்வாதம், குருநாதர் அவரு இல்ல, நான் ஒரு கதையை பண்ணேன். அவர் அங்கே எடுக்கிற சீனை வந்து ரிஃபரண்டா பண்ணி சொல்லுவார் என்கிட்ட. அப்ப நான் சொல்லியிருந்தேன் அவனுக்கு, நீ எப்போவாது நீ டைரக்ஷன் பண்ணணும்னா நல்ல கேரக்டர் இருந்தா எங்க வீட்டுக்கு வா, நான் பண்ணித்தரேன். சோ அது ஒரு இதுதான், ஒரு இதுதான், பாசம் தான், வேற ஒண்ணும் இல்லை. அதுல வந்து நான் ஒரு கண்டம் பண்ணும், நான் சங்கர் வந்து அப்படி இப்படி சொன்னா கூட ஒன்றும் ஆகாது.
இமாலய தான் இல்லை சார் சொல்றதா உங்களுக்கு. பட் என்னோட பையன் ஏன்னா நான் ஃபீல் பண்ணேன். இப்போ நான் என்னோட குழந்தை இப்போ நம்ம தேவ் வந்து அடுத்த படத்தை தேவ் வந்து ஏதோ படத்தை தப்பா நடிக்கலன்னு நான் சொல்ல போறேன். ஓப்பனா உங்ககிட்டே சொல்ல போறேன். என் பையன் சரி நடிக்கலன்னு சொல்ல போறேன். சங்கர் இஸ் லைக் மை சன். நான் வந்து அவர் தப்பா சொல்ல. பட் அந்த படத்துல நான் வந்து யாரும் 100 பேரை 10 பேர் சிரிச்சாங்க. இப்போ சிரிக்கிறத நான் சொல்லல சார். நான் வாயில வந்து சொல்லிட்டேன். நான் எதுவுமே வந்து உள்ள சொல்லிக்க மாட்டேன். எஸ்எஸ் கூட அப்படிதான். அவரும் ஓப்பனா சொல்லுவாரு. உங்களுக்கு தெரியும் நல்லா, என்னோட உங்களுக்கு நல்லா தெரியும். நான் சொல்றது நம்ம வந்து கூட இருந்தவங்க நல்லா இருக்கணும். இன்னைக்கு விஜய் பத்தி கூட சொல்ல வரேன். விஜய் வந்து இப்போ நீங்க வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், பெரிய ஒரு ஹீரோ தளபதி. ஆனா இன்னைக்கு தளபதி ஆகிறதுக்கு அவங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா உங்களுக்கு? நான் என்னோட கண்ணாரை பார்த்திருக்கேன் சார். சொல்லுங்க, இன்னைக்கு கஷ்டப்படுறாரு, நல்லா பண்றாரு. இன்னைக்கு விஜய் அந்த லெவலுக்கு வர்றதுக்கு அவங்க அப்பா பண்ண கஷ்டம், அவங்க அப்பா ஒரு ஸ்ட்ரகிள் பண்ண இது. சோ நாளைக்கு வந்து என் பையன் நல்லா வந்தானா நாளைக்கு நீங்களே சொல்ல போறீங்க சரண்டேஜ் பையனுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டாரு சொல்லிட்டு. சோ இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரி சார். இங்க எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும். யாருமே தப்பா சொல்ல நான் வந்து புரியுதா உங்களுக்கு? சங்கர் தூங்குனாருன்னா சங்கர் அதுல எங்கேயும் காணல, எங்கேயுமே காணாம போயிட்டார் படத்துல. எங்கேயும் ஒரு டயலாக் கூட இல்லை சார். நல்ல டயலாக் காமெடியன்ல பண்ணுவாரு, எல்லாமே நல்லா இருக்கும். எதுவுமே இல்லையே. நீங்களே சொல்லுங்க சார். எப்பவுமே வந்து தமிழ் ரசிகர் வந்து உங்களுக்கு கொண்டாடி இருக்காங்க சார். இப்ப ஏன் நீங்க தமிழ் படத்துல நடிக்கிறது இல்ல? நிறைய படம் வருது கிடையாது. ஏன்னா யாரும் உங்களை அப்ரோச் பண்றது இல்லையா? சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் வந்து உங்க டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்னால வந்து நடிக்கிறது இல்லையா? இல்ல இப்ப லேபல் சொல்லிட்டு நான் வந்து நடிச்சு கொடுத்தேன். லேபல் ஒரு இது வெப் சீரிஸ் ஒன்று நடிச்சேன். இப்போ விஜய் ஆண்டனி கூட ஒரு ஹிட்லர் சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருக்கேன். நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். கதை பிடிக்கணும், வேற ஒன்று. அது இல்லாம எல்லாருமே வந்து கதை சொல்றாங்க, எல்லாம் பண்றாங்க. உங்களுக்கு தெரியும், ஒன்னு இப்படி இருந்தா ஒன்னு அப்படி இருக்கும். அதனால நாங்க வந்து பண்ணாம இருக்கிறது பெட்டர் சொல்லி சும்மா உட்காந்துருக்கோம். அவ்வளவுதான். இல்ல நான் அப்போ வந்து 2 படம் நடிச்சிட்டு இருக்கேன். எங்க லேபலும் ஹிட்லரும் டே நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இமீடியட் எனக்கு வந்து 5 days கேட்டாங்க நிர்மல் வந்து. நான் சொன்னேன் இல்ல தலைவர், இல்ல டேட்டா இல்லைங்க, கமல் சார் டேட் கொடுத்துருக்காங்க சொன்னேன். இல்லைன்னு சொன்னேன். அப்போ அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. எப்பவுமே சார் ஆல்வேஸ் 24 hours ஐ அம் ரெடி. இல்ல ரஜினி சார் கூட, கமல் சார் கூட, சங்கர் எல்லாரும் கூட நான் வந்து ஒர்க் பண்றதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை சார். நாங்க ரொம்ப சொல்றது என்ன சொல்றதுன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்ககிட்ட நீங்க போய் அந்த 2 வார்த்தை பேசுறது ரொம்ப ஆசைப்படுவீங்கல்ல, அதுதான் என்னோட இது, வேற எதுவும் இல்லை. தேங்க்யூ சோ மச். பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. அதாவது 23ஆம் தேதியில இருந்து தான் படத்துடைய ட்ராக்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட்ல இருக்கவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. பின்னாடி வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் போட்டோஸ் எடுத்துக்கலாம்.